தமிழக அரசியலிலே எப்பொழுதும் நடக்காத ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக நான் நினைக்கின்றேன் மத்தியில் இருக்கின்ற ராஜ்யசபாவிலே காங்கிரஸுக்கு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறது, ஆசனத்தை ஒதுக்கி இருக்கிறது. இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கு? வெளிநாட்டு தன்மையிலிருந்து தமிழக வெற்றி கழகம் தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய கூட்டணி என்பது இன்னும் ஒரு கட்சியுடனான உறுதியான கூட்டணியாகவும் இதர கட்சிகள் பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்த வேண்டிய நிலையில் தங்களுடைய ஆரோக்கியமான கூட்டணியின் அந்த ஒரு உறுதியான கட்சியாக காங்கிரஸ் கட்சியை அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. திமுகவிற்கும் காங்கிரசுக்குமான இணைவு என்பது இப்பொழுது சாத்தியப்படுமானால் நிச்சயமாக இல்லை என்றால் அவர்கள் வென்றதே திமுகவின் பலத்தில். திமுகவிற்கு இந்த கட்சிகள் செய்தது நிச்சயமாக ஒரு அதாவது உறவின் நம்பிக்கையை இழக்க வைத்த விடயம். உங்களுடன் இணைந்து பயணித்து உங்களுடைய வாக்குகளை கவர்ந்து உங்களுடைய வாக்குகள் அங்கே கவரப்படப்பட்டால் அந்த கட்சி வேட்பாளராக இருக்கின்ற இந்த இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர்கள் வென்றிருக்க முடியாது. அதற்கு பின்புலமாகவும் பாரமான கெனதியான ஒரு பெருமதியாகவும் இந்த திமுக வாக்குகள் இருந்திருக்கின்றன என்கின்ற உண்மை. தமிழகத்திலே மிகவும் பரபரப்பாக இருப்பது அண்ணாமலையினுடைய பதவி விலகல், கட்சியிலிருந்து விலகுவது, அதே போல ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக ஒரு செய்தி வந்தது. பின்னர் இப்பொழுது அதுக்கு சாத்தியமில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அண்ணாமலையை திறமையான தலைமையாளராக பார்க்கின்ற தமிழர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர் ஒரு IAS அதிகாரி, காவல்துறையில் பெரியவராக இருந்தவர் அல்லது நிர்வாகத்துறையில் பெரியவராக இருந்தவர் என்பதற்கான காரணங்கள் மாத்திரமல்ல, அவருடைய கருத்தாளுமை, மொழியாடல் மற்றும் அவர் தெரிவிக்கின்ற விடயங்களில் உள்ள அக்கறைகள் போன்றவற்றால் அவருக்கான ஒரு தனி ஆதரவு என்பது இருக்கின்றது.